பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிந்த ஆந்திர நபரை கடத்திய சம்பவத்தில் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த 2 போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. பெங்களூருவை சேர்ந்த 2 நபர்கள் அங்கு அந்த பகுதியை, அதாவது பெங்களூருவை சேர்ந்த ஒரு பெண்ணிடம், வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஒரு 6 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு அவர்கள் சென்னைக்கு வந்து விட்டார்கள். சென்னையில கோயம்பேட்டில் இயேசுபாபு என்பவருடைய அறையில அவருடைய நண்பர்கள் தான் இந்த இருவருமே அவரிடம் தஞ்சம் அடைந்தார்கள். அதற்கு பிறகு இந்த வட்டிக்கு பணம் கொடுத்த அந்த பெண் இந்த 2 நபர்களையும் தேடி சென்னைக்கு வந்திருக்கிறார். இந்த 2 நபர்களும் அவருடைய நண்பர் இயேசுபாபு தான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் என்று தெரிந்து அந்த இயேசுபாபு என்ற நபரை கடத்தி இருக்கிறார்கள். அந்த கடத்தலுக்கு அந்த பெண்ணுடைய வழக்கறிஞர் ஒருவர் மூலமாக சிஎம்பிடி காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவில் பணிபுரியக்கூடிய காவலர்கள் பாலசுப்ரமணியம், வினோத்குமார் இந்த இருவரிடமே இயேசுபாபு குறித்த விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். அவர் தான் இயேசுபாபுவை இந்த 2 காவலர்களும் தான் அந்த கடத்தல் கும்பலிடம் பிடித்து கொடுத்திருக்கிறார். அதாவது புகார் எதுவும் இல்லாமல் இதற்கு சட்டவிரோதமாக இந்த 2 காவலர்களும் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த கடத்தலில் ஈடுபட்ட அந்த 4 பேரையும் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக இந்த 2 காவலர்கள் பாலசுப்ரமணியம் மற்றும் வினோத்குமார் இருவருமே காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு மண்டல இணை ஆணையர் திஷா மிட்டல் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதற்காக இந்த காவலர்கள் வினோத்குமார் மற்றும் இந்த பாலசுப்ரமணியம் இந்த 2 பேருமே 10,000 ரூபாய் ஜிபேவில் பணம் வாங்கி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.